ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை தான் போயிட்டுருக்கோம். அந்த மெட்ரோ பார்த்தீங்களா இல்லை மேலே இது கூட போட்டாங்க. சீக்கிரமாக வேலை நடக்குது போல். இப்போ தான் எங்கள் ஏரியா கிட்டே வந்திருக்காங்க. நான் எதுக்கு போயிட்டுருக்கோன்னா, இன்றைக்கி PPF வந்து MTக்கு போட போகிறோம் டேங்க்கு மட்டும். ஏன்னா மற்ற இடம்லாம் வந்து ஆக மாட்டேங்குது. ஏன்னா வந்து என் வண்டி போட்டே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுல. ஸோ டேங்க் மட்டும் தான் நம்மளுக்கு அதிகமாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகுது அதெல்லாம். ஏன்னா மேலே ஏதாச்சும் வைப்போம், தெரியாமல் கூட கை போட்டுரும். அதனால் டேங்க் மட்டும் பண்ணால் போதுன்னு. ஸோ அதோட வந்து டேங்க் இது குட்டி தான். ஏன்னா எந்த வந்து 1000 ரூபா ஆச்சு. ஸோ இதுக்கு வந்து அதோட கம்மியாக கேட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதே 1000லையாச்சும் முடிக்கணும். அண்ட் டைம் வந்து எப்படியும் ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 9 மணிக்கெலாம் கிளம்பலாம், 10 மணி தான் கடையில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானில் இருந்தேன் நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு வரலான்னு. பட் ஆனால் ஏந்ததே வந்து 9:30 தான். ஸோ லேட் ஆகிடுச்சு. அண்ட் அப்படியே என் வண்டிக்கும் வந்து சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வரணும். கைஸ், கரெக்டாக அந்த 1000 லைட்ஸ் ஏரியாவில் வந்து ஒரு கடை தெரியும் எனக்கு. பஜாஜ் KTMோட எல்லா ஸ்பேர்ஸுமே A to Z எல்லாமே கிடைக்கும். நான் அந்த கடை காமிக்கிறேன். அங்கே தான் வந்து கேட்க போகிறேன். போல்ட், இன்ஜின் போல்ட் வந்து தேவைப்படுது. பிகாஸ் அந்த ஹார்ன் மாட்டுறேன்ல. ஸோ அதுக்கு வந்து இன்ஜினில் இருக்க ஒரு போல்ட்டில் தான் வந்து கிளாம்ப் வச்சு மாட்டுவோம். ஸோ அது வந்து மாட்டி டைட் பண்ணி தேஞ்சு போச்சு. அதை வந்து கழட்டவும் முடியல, மாட்டவும் முடியல என்னால், அந்த ஒரு போல்ட்டு மட்டும். அதனால் அந்த ஒரு போல்ட்டு மட்டும் கிடைக்குமான்னு கேட்டு வாங்கணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஹார்ட்வேர் கடையில் தான் வாங்கணும். பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி வந்து நான் ஓவராக டைட் வச்சுருன்னு நினைக்கிறேன் அந்த ஹார்ன் கிளாம்பை. அதனால் அந்த கிளாம்ப் வந்து அந்த போல்ட்டு போகிற இடத்துல வந்து வீரில் விட்டுருது. அதனால் அந்த ஹார்னே வந்து கிடுன்னு ஆடிட்டே இருக்குது. அப்படியே அந்த கிளாம்பை வந்து கேட்டு வாங்கணும். நான் இந்த மெட்ரோ போடுறதுனால டிராஃபிக் ஓவராக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் சரி அலோவ் பண்ணுறது இல்லை. அதனால் 2 வீலர்ஸ்லாம் கொஞ்சம் சர்ன்னு போயிடுது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள் லெஃப்டில். கைஸ், நாகலாபுரம் வீடியோ வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். தடாவோட செம்ம ஒர்த்து. ஆனால் எனக்கு அதை விட இதுதான் பிடிச்சிருந்தது. பிகாஸ் தடாவில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அதோட இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போனால் தான் ஃபால்ஸு. அதுவும் வந்து நின்று மட்டும் தான் குளிக்க முடியும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப தூரமும் நடக்க வேண்டியதில்லை. நாகலாபுரமில் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஃபால்ஸும் இருக்குது, அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி சேர்ந்தும் இருக்குது. நம்ம குளிக்கவும் செய்யலாம், அப்படியே ஃபால்ஸ்லேயே வந்து குளிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பிளேஸ். இன்கேஸ் அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். தரமாக இருக்கும் வீடியோ. சினிமேட்டிக்கு அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் எடுத்து பயங்கரமாக போட்டிருந்தேன். மேலே வந்து ஐ பட்டனில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் முடிஞ்சால். நேற்றுலாம் செம்ம மழை கைஸ் ஃபுல்லாக. சரி, ஓகே கைஸ், நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், கரெக்டாக வந்து 1000 லைட்ஸில் இருக்கும். இந்த ரைட்டில் வந்து செம்மொழி பூங்கா, இந்த லெஃப்ட் எடுத்தால் தான் புதுப்பேட்டை போகிற வழி. கரெக்டாக இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா ஒன்றே இருக்கும் லெஃப்ட்டில். நான் சொன்னால அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு அந்த கடை. அந்த வண்டியில் வேறு ஏர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வரும்போது தான் அடிக்கணும். என் ஃப்ரெண்டு NS 200 வச்சுருக்கான்னு சொன்னால, அவன் வந்து மொத்தமே மாற்றினான். ஏன்னா வண்டி வாங்கி 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து மாற்றினான். இதோ இங்கே தான் இந்த சந்துக்குள்ளே. KTM இது பஜாஜ் இது எல்லாமே. ஐயோ, கடையே இல்லை போலையே. ஆமாம், மூடி இருக்குது. சரி, புதுப்பேட்டையிலே கேட்டு பார்ப்போம். ஸோ பார்த்துக்கோங்க, பஜாஜ்னு இருக்குல்ல. ஸோ அந்த கடை தான்.
பஜாஜ் KTM எல்லாமே இங்கே கிடைக்கும். இன்கேஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. அண்ட் போன வாரம் கூட நான் வந்தேன் கைஸ், ஹெல்மெட் வாங்க என் ஃப்ரெண்டுக்கு. அவனும் சேம் பிளாக் வீக்காக தான் வாங்கினான். ஸோ ஆல்ரெடி அதுக்கு முந்தின வாரம் தான் என் தம்பிக்கு ஹெல்மெட் வாங்கணும். அதனால தான் நான் வந்து விளாக் போடல, இல்லை நான் திருப்பி இன்னொரு வாட்டி போட்டுருவேன். அட்லீஸ்ட் புதுப்பேட்டையிலாச்சும் கடை இருக்குமான்னு தெரியலையே. இருக்கும் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் கேட்டிங்களா நிறைய பேர், நான் சொல்கிறேன் இருங்க. புதுப்பேட்டை உள்ளே வந்து அந்த சைட்லேருந்தும் வரலாம், மதுரவாயில் சைடுக்காக வந்து இந்த சைடும் வரலாம். உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு போலீஸ் பூத் வரும் ரைட் சைடில், கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட் கடையே. முக்கால்வாசி கடை மூடி தான் இருக்குது இன்றைக்கி, சண்டேன்றதுனால. இங்கெல்லாம் வந்து வண்டி பக்கத்துலேயே விட்டுட்டு கூடவே இருக்கணும் கைஸ். ஆனால் இது இருக்கா ரைட்டில் ஒரு சின்ன போலீஸ் பூத்து, கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டே இது இருக்குது பாருங்கள், கேஎஸ்ஆர் ஸ்டிக்கர் ஷாப்னு. இந்த கடை தான் அண்ணன் இருக்கார், இந்த இதுதான். அவர்கிட்டயே அப்படியே பேசி அடிக்க வேண்டியதாக. இருங்க கைஸ், நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் எவ்வளோ ரேட்டு நான் கேட்டு. ஸோ கைஸ், இந்த கிளாம்பு தான் வந்து நான் சொன்னேன் அடிக்கடி வந்து உடஞ்சி போயிருதுன்னு. கரெக்டாக இந்த ஒரு எண்டில் மட்டும் உடஞ்சிருது. அதனால் இது ஒரு 5 தேடி வாங்கிட்டேன். ஆனால் இதுக்கப்புறமா வந்து இந்த நட்டு மட்டும் வாங்கணும். இதே சைஸ் இன்ஜினில் வர்றது, அதனால் இதே பார்த்து வாங்கணும். ஸ்டிக்கருக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ மற்ற வண்டிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, முடிச்சுட்டு நம்ம வண்டி பண்ணணும். இந்த கடை தான் நான் சொன்னேன். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அந்த டைம் வந்து ஒரு 1:45 கிட்ட ஆகுது. கரெக்டாக டேங்க்கு, அப்புறமா வந்து இது இந்த இடம் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லேயே ஓட்டாங்க. பிளாக் கலர் வண்டின்றதுனால இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே தான் ஓட்டியிருப்பாங்க, அதனால் லைட்டாக தெரியும். இது வந்து சும்மா சேஃப்டிக்கு தான். ஸோ பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா பிச்சு போட்டுற வேண்டியது தான். தானாக வந்துச்சுன்னா பிச்சு போட்டுடலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஆமாம், போகலாம்டா.
ஆனால் அதே 1000 ரூபா, அதே 1200 அவர் மறந்து போயிட்டார் போல். அதுக்கப்புறமா ஆல்ரெடி NS 200 இங்கே தான் ப்ரோ நான் வந்து வச்சேன், இதோட டேங்க் இத்தனையோ பெருசு, அதுவே 1000 ரூபா தான் வாங்கினீங்க அப்படின்னதுக்கப்புறமா சரி விடு தம்பி அப்படின்னு பண்ணி கொடுத்துறாரு. இவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் போல், அதனால் பட்டு முடிச்சு கொடுத்துட்டாரு. போன வாட்டி வந்து என் வண்டிக்கு ஒரு பையன் இருந்தாங்க, அவன் தான் பண்ணி கொடுத்தான். பொறுமையாக 3 மணி நேரம் ஆச்சு. ஒரு 1 ஹவர் முன்னாடியே 2 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துட்டாரு அண்ணன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்பீடோ மீட்டர்லேயும் வந்து ஒட்டியாச்சு, ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி. இதுக்கு வந்து காசு வாங்கலை. அண்ட் அதுக்கப்புறமா வந்து போல்ட்டு வந்து நான் வாங்கியிருக்கேன், பட் ஆனால் அதில் த்ரெட்டு வந்து எண்டில் மட்டும் இல்லை, த்ரெட்டே இல்லை, ப்ளைனாக இருக்குது. அதனால் வந்து செட் ஆகுமானான்றது தெரில. ஃபுல்லாக வந்து தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கிற மாதிரி தெரில. அதே வந்து போட்டு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா வேறு வழியே இல்லை, பழசே தான் போடணும். நிறைய பேர் வந்து இது ஒர்த்தே இல்லைன்றீங்க, செம்ம ஒர்த்து கைசி தானா. என் வண்டி வந்து யூஸ் பண்ணி எப்போது 1 மாதமாக யூஸ் பண்ணுறேன், செம்ம ஒர்த்து. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். மேலே வந்து அது வைக்கும்போது இது வைக்கும்போது ஸ்க்ராட்ச் ஆகிடுமான்னு பயப்படுவோம்ல, ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் இருக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் ஆனால் கூட மேலே வரைக்கும் தான் ஆகும், நம்ம வேணால் ஒட்டிக்கலாம், இல்லை பிச்சு போட்டுக்கலாம். இது வந்து மறந்துட்டார் போல், இது காசே கேட்கல அவர். மொத்தமாக 1000 rupees ஆச்சு. ஆனால் என் வண்டியில் வந்து எப்படியும் அடுத்த வாரத்தில் ஃப்ளாஷ் எக்ஸ் மாடியூல் சொல்லுவாங்க தெரியுமா, 60 பேட்டர்ன்ஸில் இருக்குமே, ஸோ அது வந்து போடலான் இருக்கேன். அந்த பார்க்கிங் லைட் வந்து 4 மட்டும்தான் எரியும் பேட்டர்னு. அது ஆனால் அடிக்கடி வந்து நம்ம ஒயர் வந்து விட்டு போயிடுது உள்ளே, நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம்மா கனெக்ஷனு, அதனால் ஸ்டேரிங் திருப்பும் போது லூஸ் ஆகிடுது அடிக்கடி. அது வேறு அடிக்கடி வந்து டேப் போட்டு ஒட்டுறதா இருக்கா, அதனால் அதை தூக்கி கடாசிட்டு ஃப்ளாஷ் எக்ஸ் போட்டுடலான் இருக்கேன். அது ஒரு 1700 என்னமோ சொன்னாங்க, அது மாட்டணும். அதுக்கப்புறமா வந்து இந்த வண்டியில் ஐயோ கரெக்டாக தான் போகிறனான்னு தெரியலையே, ஞாபகம் இருக்குது, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் ரேடியேட்டர் கார்டு, அப்புறமா வந்து வைசர் இப்பயே போட்டுடலாம் தான் சொன்னான் இவன். வேணாம், நம்ம அது தனி வீடியோவாக போடலாம், அதுக்குன்னு ஒரு நாள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். ஏன்னா காசும் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் ஹார்ன் மாட்டணும்னு சொன்னான், அதெல்லாம் வந்து பண்ணோம். அது ஒன்று இந்த மந்த் வந்து இவ்வளோ தான் நினைக்கிறேன், எப்படியும் நெக்ஸ்ட் மந்த் பண்ணுவோம் இது எல்லாமே. அந்த கடை வந்து பார்த்துக்கோங்க, அந்த கடை தான் எல்லா கடையிலையும் வந்து பண்ணுவாங்க, பட் இங்கே தான் வந்து கொஞ்சம் ரேட்டும் கம்மி பண்ணுறாங்க, நல்லாவும் பொறுமையாக பண்ணி கொடுக்குறாரு அவர். மற்ற கடையிலலாம் வந்து ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, ஸோ அதனால தான் வந்து நான் இந்த கடை சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த வண்டியில் வேறு காற்று ரொம்ப கம்மியாக இருக்குது. வரும்போது வந்து அப்படியா வந்துட்டோம், இப்போ போகும்போது இப்படியா போயிடலாம், ஒரே ரோடு தானே. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து MTயோட டாப் ஸ்பீடு, பிரேக்கிங், அதை பற்றிலாம் வந்து ஒரு வீடியோ போடுறேன். வேறு என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் என் வண்டியில் இங்கே வந்து ஒரு 220 ஃபுல்லாக ஸ்டிக்கர் பண்ணியிருந்தாங்க பால் பச்சை கலரில். அது ரிம்மு மட்டும் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருந்தார் அவர், செம்மையாக இருந்தது. அது வந்து பிளாக் ரிம்மு பால் பச்சை கலரில் போட்டார். இது வந்து ஒயிட் ரிம்மா, பிளாக்கில் போட்டோம்னா செம்மையாக இருக்கும், வண்டி ஓட்டும் போது ரிம் மட்டும் துண்டாக தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம வீட்டாண்டே பண்ணிக்கலாம். அது வந்து நான் ஹெல்மெட் ஸ்டிக்கர் பண்ணும்போது பண்ணுறேன், அந்த AGV ஸ்டிக்கர் அடிக்கும் போது என் ரிம்மும் வந்து போய் ஸ்டிக்கர் பண்ணுறேன். பார்ப்போம், ஒன்று ஒன்றா வந்து முடிக்க வேண்டியது தான். மொத்தமாக பண்ணால் தான் நம்ம சேர்த்து வச்சு பண்ணோம். அடிக்கடி ஒன்று ஒன்றா பண்ணிட்டா நம்மளுக்கு தெரியாது. ஒன்றும் கொஞ்சம் நாளைக்கு, ஒரு 2 நாளைக்கு இது எதுவுமே பண்ணக்கூடாது வயசு, இது ஃபுல்லாக செட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து பிரச்சனையே இல்லை. என் வண்டிலாம் ஒரு பிரச்சனையும் ஆகலை, பிச்சுன்னு வரும்னு நினச்சேன்னா கூட பக்காவாக இருக்கானா. ஆட்டோவில் கண்ணாடியில் பார்க்குறதே ஒரு செம்மையாக இருக்கும். எனக்கு பின்னாடி ஒரு 650 வருது.
என் வண்டிலாம் தான் நேரம் போயிட்டுருக்கோம் 120 மேலே ஆண்டி. அதே மாதிரி 60 போனாலே வண்டி சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது. இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கரமாக ஆகுது. இதோட இன்ஜினே அப்படி தான் போல். நான்லாம் ஸ்டார்டிங்கில் பயன்ட்டு என்னடா இன்ஜின் இப்படி வருது, கொஞ்சம் கோளாறான வண்டியை குத்துறாங்களான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா எமாவோட இன்ஜினே அப்படி தான் போல். ஆமாம், ஆனால் சிக்னல் போயிட்டே இருக்கானுங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் உங்கள் வண்டிக்கும் பண்ணணுன்னா வந்து நான் சொன்ன கடையில் பண்ணுங்கள். ப்ரொமோஷன்லாம் இல்லை, அவர் வந்து ஒழுங்காக பொறுமையாக பண்ணிக்கிடுவார். அதனால தான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன வீடியோ இருக்கும்னு தெரில. அந்த ஏஜ் ஸ்டிக்கராக இருக்கும், அப்படிலாம் வந்து என் வண்டிக்கு எதனா பண்ணணும், இல்லைனா டாப் ஸ்பீடாக இருக்கும். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று போட்டுருவோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. அப்படியே வந்து முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.